எத்தனை வருஷம் ஆனாலும் நான் விடவே மாட்டேன் அப்படின்ட்டு ரவி அவர்கள் இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காராம். ஆர்த்திக்கிட்ட இருக்க மகன்களை மீட்க ரவி போராடுகிறாராம். வாங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறத முழுமையா இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜெயம் ரவி அவர்கள் தற்சமயக்கும் பிரதர்ஸ் திரைப்படத்தில் நடிச்சு முடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்திற்கான ப்ரமோஷன் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில் ஜெயம் ரவி அவர்கள்ட்ட அவங்களுடைய விவகாரத்தை பற்றி ஒரு சில கேள்விகள் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. சமீபத்தில் கேட்ட கேள்விக்கு நடிகர் ஜெயம் ரவி அவர்களே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரையும் சேர்த்து பேசாதீங்க. அவங்க ஒரு பாடகி. ஹெனிசா 600 ஸ்டேஜில் பல பாடல்களில் பாடியிருக்காங்க. அவங்க ஒரு ஹீலர். நிறைய பேருக்கு நிறைய உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள என் கூட சேர்த்து பேசாதீங்க அப்படின்னு ஜெயம் ரவி அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில கேள்விகள் கேட்டதாகவும் இப்போ தகவல் வழியாக இருக்குது. அதாவது அதில் உங்களுடைய மகன்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு பதிலளிச்ச ஜெயம் ரவி அவர்களே, என்னுடைய மகன்களை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் என்னுடைய கஷ்டத்தில் கொண்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொண்டு வந்துடுவேன். என்னுடைய மகன்கள் தான் என்னுடைய எதிர்காலம். என்னுடைய மகன் ஆரவ் மற்றும் அயன் 2 பேரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த விவாகரத்துக்காக 10 வருஷம் என்ன 20 வருஷம் கூட நான் கோர்ட்டில் போராடுவேன் அப்படின்னு பதில் சொல்லியிருந்தாரு. என்னுடைய சந்தோஷமே என்னுடைய மகன் அயன் மற்றும் ஆரோ தான். அவங்கள வச்சு படம் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கனவு அப்படின்னு ரவி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆர்த்தி உங்கள்கிட்ட சமரசம் பேச நினைக்கும் போது நீங்கள் எங்கே இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னு ஜெயம் ரவி அவர்கள்ட்ட கேட்டதுக்கு அதற்கு பதில் சொன்ன ரவி அவர்கள், அவங்க என்கிட்ட சமரசம் பேச நினச்சா ஏன் தேவையில்லாதெல்லாம் பேசுகிறாங்க. கனிஷாவுக்கும் இந்த விவாகரத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அவங்க நல்ல பொண்ணு. தேவையில்லாத வதந்திகள்லாம் ஏன் பரப்பி விடுறாங்க அப்படின்னும் என்னுடைய மகன்களை எடுக்க நான் கடைசி வரைக்கும் போராடுவேன். கோர்ட்டில் இதுக்காக போராடி கண்டிப்பாக என்னுடைய மகன்களை நான் மீட்டெடுப்பேன் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லியிருக்காரு. ஜெயம் ரவி அவர்களுக்கு அடுத்தடுத்து இப்போ பட வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. நடிப்பில் இப்போ கவனம் செலுத்திட்டு வர்றாரு. அதாவது ஆரம்பத்தில் ஜெயம் ரவி அவருடைய அண்ணனுக்கும் அவருடைய அப்பாவுக்கும் ஒரு சிறந்த நடிகராக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்திருக்காங்க. இவருடைய திருமணத்துக்கு பிறகு நிறைய படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி அவருடைய குடும்பத்தார்களை பார்க்கும்போது தான் அவருடைய குடும்ப வாழ்க்கையிலே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வந்திருக்குது. இந்த பிரதர்ஸ் திரைப்படம் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். சிவா மனசில் சக்தி பாஸ் என்ற பாஸ்கரன் என்ற திரைப்பட வரிசையில் தான் இருக்குண்டு ஜெயம் ரவி அவர்களே சொல்லியிருக்காரு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணியிருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு கவனத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் நிறைய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரெட் ஆப்பிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.